மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை, தேவனிடத்தில் பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு நம்பிக்கையுடன் இருங்கள். உடைய ஆதார் வசனம் சங்கீதம் 37:5 உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். ஒப்புவி என்ற எபிரேய பதம் காலாப் அப்படிங்கிற இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. உருட்டி விடுதல். இதற்கு இணையாக கிரேக்க பதம் பிரிஸ்லியோ இதனுடைய அர்த்தமாக கருதப்படுது. திட்டமிடுதலுடைய கட்டாயத்தோட தான் காரியத்தை செயல்படுத்துவது, நம்முடைய சொந்த விருப்பத்துக்கென்று செயல்படுத்துவது வெறும் உணர்ச்சியினால கிடையாது. இது வெறும் இது பொருள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து சமர்ப்பிக்க விடுவது என்பதுதான் நமக்கு ஒரு ஒப்புவித்தல் என்ற உண்மையை ஒரு காரியத்தின் மேல் இருக்கிற அந்த கட்டுப்பாட்டை முற்றிலுமா விட்டுவிடுறது. கர்த்தாவே, இந்த பிரச்சனைகளை என்னை விட்டு எடுத்து விடுன்ற ஜெபத்திற்கு பதில் நாம தேவனே இந்த பிரச்சனையை உம்மிடம் விட்டு விடுகிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். அதாவது 2 மனப்பான்மைகளுக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. பொதுவாக நம்ம ஆண்டவர் எதை நமக்கு பற்றியாவது ஜெபிக்கும் போது அவர் அதை எத்தனை கவனிப்போடு நம்ம செயல்பட வேண்டும் அல்லவா? அவருக்கு சொல்வதே நம் நோக்கமா இருக்கும். ஆனால் ஒப்புவிப்பதோ விட்டு விடுவதோ கிடையாது. அது மாறாக அது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே அவரால் செய்து வைக்க முயற்சி செய்கிற வழியாகத்தான் அது இருக்கும். ஒப்புவித்தல் என்பது நம்முடைய கட்டுப்பாடு, நமது விருப்பம் ஆகியவற்றை முற்றிலுமாக என்ன செய்ய தெரியுமா? கைவிட்டு முடிவை தேவனிடத்திலிருந்து தான் முற்றிலுமாக சமர்ப்பிக்க விடுவது. அல்லேலூயா! அது எப்படி செனகாட் இதனை செயல்படுத்த என்னுடைய பயம், கவலை போன்ற பிரச்சனைகளை குறிப்பாக நாம உச்சரிப்பேன். பிறகு அவைகளை என் கையிலே ஏந்தி தேவனுக்கு முன்பாக உயர்த்துவேன். பின்னர் என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை என்று பொருள்படுகிற வண்ணம் என் உள்ளங்கையில் கீழ்ப்புறமாய் விரித்த நிலையில் திரும்புவேன் என்று எழுதுகிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, ஒரு காரியம் என் இருதயத்தை அழுத்தும் பொழுதும், நெருக்கடியை நான் சந்திக்கும் பொழுதும், அதன் மேலுள்ள என் கட்டுப்பாடை முற்றிலுமாக விட்டு முழு தைரியத்தோடு உம்மை கையாள எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை உம் கட்டுப்பாட்டில் உள்ளதால் உம் விருப்பத்திற்கு அர்ப்பணித்து சமாதானத்தோடு இளைப்பாற கர்த்தர் கிருபை செய்யும். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.